ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் ஆர்கானிக்கான ஃபுட்டு தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச மரவள்ளி கிழங்குலேருந்து வடை செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி கிழங்கு எடுத்துக்கிட்டு சும்மா இப்படி கீரல் போட்டு அந்த தோல் உரித்து எடுத்துக்கலாம். இது உரம் மருந்து எதுவும் போடாமல் விளைஞ்சது. பாருங்கள், இந்த மாதிரி உரிச்சிக்கலாம். அது தோல் மேலே பிங்க் கலரில் இருக்கும். அதனால் இதனோட கிழங்கோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு கேரட் துருவுறதில் துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் மிக்சியில் அரைக்க ஈஸியாக இருக்கும். ஜாருக்குள்ளே சேர்த்துக்கிட்டு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக, தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் போல் பாலக்கு கீரை சேர்க்குறேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் அரிசி மாவு சேர்த்துக்கணும், மொறுன்னு வரும். அப்போ தான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். நமக்கு வடை பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வடை தட்டி எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நார்மல் பருப்பு வடை மாதிரி சீக்கிரம் வேகாது, கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்டான மரவள்ளி கிழங்கு வடை தயாராகிடுச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.